தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அது பற்றி அறிக்கை கேட்ட அக்கட்சியின் டெல்லி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கங்களாக காங்கிரசும் திமுகவும் உள்ள நிலையில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் சிலர் கருத்து தெரிவித்து வந்ததால் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் திமுகவுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பேசிய விவகாரம் டெல்லி தலைமை வரை சென்றுள்ளது. அதன் தாக்கமாக தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமாரிடம் அக்கட்சி தலைமை அறிக்கை கேட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்களில் விளக்கம் கேட்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கிய 17 வயதுடைய கல்லூரி மாணவி அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுக்கூரைச் சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவியும் பூம்புகாரைச் சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவனும் கும்பகோணத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கினர். சிறிது நேரத்தில் அறையிலிருந்து வெளியே ஓடி வந்த மாணவர் மாணவிக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல உதவும்படியும் விடுதி பணியாளர்களிடம் கேட்டுள்ளார். இதனையடுத்து ஆட்டோவை வரவழைத்து மாணவியை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் விடுதியில் தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரேத பரிசோதனை முடிவு வந்த பிறகே மாணவி உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என்று கூறப்படுகிறது.